வணக்கம். திருவள்ளுவர் பூஞ்சோலை அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசல் சுற்றுலா தலத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த திருவள்ளுவர் பூஞ்சோலை அப்படிங்கிற ஒரு சுற்றுலா தலம் இது நம்ம சேலம்லேருந்து தருமபுரி இந்த இந்த 2 மாவட்டங்களுக்கு இடையில உள்ள பகுதிகளில் அமைஞ்ச இது இந்த சுற்றுலாத்தலம் அமைஞ்ச இந்த 2 மாவட்டத்தோட பொருளாதாரமும் அதிகப்படுத்த ஒரு வாய்ப்பு இது. இந்த திருவள்ளுவர் பூஞ்சோலை அப்படிங்கிற ஒரு சுற்றுலாத்தலம் அப்படிங்கிற இதனால் வர பயன்களை பார்ப்போம். இதனால் வர பயன்கள் இந்த 2 மாவட்டங்களோட பொருளாதாரம் ஒரு கணிசமான அளவில் உயர வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்தில் அதிகமாக உயர வாய்ப்பு இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்து டூரிசம் இந்த பிளேஸுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த திருவள்ளுவர் பூஞ்சோலை சுற்றுலா தலத்தினால தமிழின் மேலும் திருவள்ளுவரின் மேலும் உலக லெவலில் ஆல்ரெடி நிறையா ஈர்ப்பு இருக்குது. அந்த ஈர்ப்பு இப்போ அதிகமாகும். இந்த ஒரு சுற்றுலா தலத்தினால தமிழின் மேலேயும் தமிழ் நாட்டின் மேலேயும் திருவள்ளுவர் அவரின் இயற்றிய திருக்குறள் அதுவும் இவை 3 மேலும் ஈர்ப்புகள் இன்னும் கணிசமாக அதிகமாக உலக அளவில் இப்போ வல்லுநர்கள் லெவலில் தெரிஞ்சு வருது. திருக்குறள் அப்படிங்கிறது உலக லெவலில் எல்லாத்துக்கும் பொதுவாக கற்றுக்கணும், படிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு தாட் வரும் இந்த ஒரு சுற்றுலாத்தலத்தினால. மேலும் குழந்தைகளிலிருந்து அனைவரும் திருக்குறளை விரும்பி படிக்கணும், அதை படிப்பாக மட்டும் பார்க்காம ஒரு என்கேஜ்மெண்ட்டாக எடுத்து அதை உருவாங்கணும் அப்படிங்கிறது உங்கள் தாட் அதிகமாகும். இது மூலமாக அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு. சரி, இப்போ நம்ம திருவள்ளுவர் பூஞ்சோலை அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசல் டூரிசம் திட்டம் இதை பற்றின பலன்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம இது என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ இந்த வீடியோ கான்டென்ட்டில் பார்ப்போம்.
பார்த்துருப்பீங்க. திருவள்ளுவ பூஞ்சோலை அப்படிங்கிற ஒரு சுற்றுலாத்தலம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு திருவள்ளுவர் சிலை அப்படிங்கிறதும், பல ஒரு 1000 வருஷமாக தாங்கி நிற்கக்கூடிய ஒரு கற்களில் வந்து செதுக்கப்பட்ட திருக்குறள் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு திருக்குறளை உலக லெவலில் பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்னும் அதிக லெவலில் பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு திருக்குறள் மேலேயும் தமிழ் மேலேயும் தமிழ்நாட்டு மேலேயும் இந்தியா மேலேயும் அதிகமான பற்றுக்கள் இன்னும் உயர்த்தக்கூடிய இன்னும் பற்றுக்கள் ஆல்ரெடி இருக்குது, இன்னும் உயர்த்தக்கூடிய ஒரு இதாக மாறும். மேலும் வந்து இது வந்து உங்களுக்கு ஏன் சேலம் டு தருமபுரி பாயிண்ட் அப்படிங்கிற பாயிண்டில் அமையக்கூடும் அப்படின்னா, அமையிறது பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, அந்த இடங்களில் வந்து இயற்கையாக வந்து உங்களுக்கு கற்கள் அதிகமாக கிடைக்கும், பாறைகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதும் அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து கொஞ்சம் பொருளாதாரம் டவுனாக இருக்கிற இடம் தருமபுரி அப்படிங்கிறது. அந்த மாதிரி இடத்துல இப்போ சேலம் ஏர்போர்ட்லேருந்து ஈஸியாக அக்சபிலிட்டியாக இருக்கிற தருமபுரி டு சேலம் பாயிண்ட், தருமபுரி மாவட்டம் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இடம் அமைஞ்சால் உங்களுக்கு அந்த தருமபுரி மாவட்டங்களும் வந்து பின்னாலே இது வழியாக கூட உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்குது. நிறையா கணிசமாக உயர வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடம் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் தெரிவிக்கிறேன். ஆகவே திருவள்ளுவர் பூஞ்சோலை அப்படிங்கிற ஒரு வளங்களை நம்ம பார்த்துட்டோம். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது வந்து இந்த ஒரு சுற்றுலாத்தல திட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழக அரசுக்கும் அல்லது ஏதேனும் தனியார் இந்த நிறுவனங்களுக்கும் இந்த காணொளி மூலமாக நான் வந்து பரிசீலிக்கிறேன். இது ஆர்வமுள்ள ஒரு நிறுவனம் ஏதோ ஒன்று இதை எடுத்து தனியார் நிறுவனமாகவோ இல்லை அரசாங்க சுற்றுலாத்தலமாகவோ இதை முன்மொழிந்து நடத்தலாம். இப்படிக்கு பரத் கிஷோர், வணிக மேம்பாட்டு நிபுணர் மற்றும் சமூக நல நிபுணர். நன்றி, வணக்கம்.